ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம சன்செட் வைப்போட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்லேயும் நம்ம சன்னும் லின்னும் ஒரு வழியாக ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்கி ஒரு பீச் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அங்கே இருக்கிற வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்கிறோம், இங்கே இருக்கிற வியூஸ் எல்லாமே நல்லா இருக்குல்ல, நீ என்ன சொல்கிற அப்படின்ட்டு நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்கவும், லின் வந்து எதுவும் சொல்லாமல் அந்த பக்கம் இருப்பான். நம்ம சன் வந்து அதை பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்ட்டு கேட்க, நம்ம லின்னு மறுபடியும் அவனை கண்டுக்காத மாதிரி அந்த பக்கம் அப்படியே திரும்பி அங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். அப்படி பார்த்துட்டு இருந்தவன் டக்குன்ட்டு நம்ம சன் கிட்ட, நீங்க என்கிட்ட ஒரு உண்மைய சொல்லுங்க. நீங்க எதுக்கு என் கூட இப்ப வந்தீங்க? அப்படின்ட்டு நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்கவும், சன் இருந்துட்டு கியூட்டா சிரிச்சுட்டு நம்ம சன் வந்து சொல்வா லின் கிட்ட, நான் இந்த ஹாங்காங்க்கு எத்தனோ தாட்டி ட்ரிப்புக்கு வந்திருக்கேன். ஆனா இப்ப நான் இந்த ஹாங்காக் வந்தது வந்து இந்த செமினார் அட்டெண்ட் பண்ற பேர்ல உங்ககிட்ட சாரி சொல்லதான் அப்படின்ட்டு நம்ம சன் வந்து லின் கிட்ட அப்படியே சொல்லுவானா. அப்ப நம்ம லின் இருந்துட்டு அவனை பார்த்துட்டு அவன் சொல்றதையே கேட்காம அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். இதெல்லாம் நம்ம சன் பார்த்து அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டேவும் அவன் கிட்ட போய், ப்ளீஸ் லின், நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம், ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு செம்ம க்யூட்டா நம்ம சன் வந்து லின் காது கிட்ட போய் அப்படியே கெஞ்சிக்கிட்டே இருப்பான். நம்ம லின் ஆனா அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அவன் அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அங்கிட்டு இருந்து அப்படியே நம்ம லின் வந்து போயிடுவான். அவன் போறதுக்கு பின்னாடி நம்ம சன் வந்து அவனை பார்த்துட்டு, ஏ லின், ஒரு நிமிஷம் இல்லை, நானும் உன் கூடயே வரேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து நம்ம லின் பின்னாடி அப்படியே கத்திக்கிட்டே போறான். இப்ப 2 பேரும் ஒரு வழியா அந்த செமினார் ஹாலுக்கும் வந்துட்டாங்க. அப்படி அங்க வந்து நம்ம சன்னும் லின்னும் அந்த இடத்துல இருக்கிற ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே அப்படியே சுத்தி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க வந்து இன்னொரு விஐபி வந்து நம்ம சன் கிட்ட, ஹலோ மிஸ்டர் சன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேர் கை கொடுத்து அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா அவர்கிட்ட பேசி எல்லாம் முடிக்கவும் இன்னொரு ஆள் வந்து ஹலோ மிஸ்டர் சன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆள் வந்து பேசிட்டு இருப்பா. அவர் வந்து பிரான்ச் போல, நம்ம சன்னுக்கு வந்து பிரான்ச் தெரியாததுனால அவர் வந்து அப்படியே கொஞ்சம் முழிச்சிட்டே இருப்பா. இதை வந்து நம்ம லின் பார்த்துட்டு அவன் வந்து என்ன பண்ணுவானா, அப்படியே அவர் வந்து பேச ஆரம்பிப்பான். நம்ம லின் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பிரான்ச் வந்து சூப்பராகவே பேசிகிட்டு இருக்கான். ஒரு வழியாக 2 பேரும் ஃப்ரான்ஸ் எல்லாம் பேசி முடிச்சுட்டு நம்ம சன்னும் லின்னும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடத்துல தனியாக நின்று ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம சன் வந்து லின்னை பார்த்து சொல்கிறான், ரொம்ப தேங்க்ஸ் லின், நீ மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் எம்பாரிசிங்காக போயிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்லுவோம். லின் இருந்துட்டு சொல்லுவான், பரவாயில்ல, எனக்கும் அவ்வளவாலாம் தெரியாது, எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், எனக்கு இது வந்து ஸ்கூல் படிக்கும்போது செகண்ட் லாங்குவேஜாக இருந்துச்சு, அதனால தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரான்ஸ் தெரியும் அப்படின்ட்டு நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்லுவோம். சன் இருந்துட்டு, ஓ அப்படியா, ஆனா எனக்கு அது கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னுக்கு வந்து கொஞ்சம் எம்பாரசிங்கா போயிரும் போல. அவன் வந்து ஒரு மாதிரி அப்படியே டல்லாவே இருப்பான். இதை வந்து நம்ம லின் பார்த்துட்டு, சரி விடுங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஒரு வழியா அப்படியே ரோட்டில் அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்ம லின் இருந்துட்டு சன் கிட்ட கேட்பான், பீசன், இப்போ வந்து நம்ம செமினாரில் அட்டன் பண்ணி முடிச்சிட்டோம், நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம்ல அப்படின்ட்டு நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்லுவோம். அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு லின் கிட்ட, ஹே இப்பதான் வந்திருக்கோம், அதுக்குள்ள எப்படி போறது அப்படின்ட்டு நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்லுவோம். லின் இருந்துட்டு, ஓ அப்படின்னா நீங்க செமினார் அட்டன் பண்றது மட்டும் உங்க பிளான் இல்லை, உங்க பிளான் வேற என்னமோ இருக்கு அப்படின்ட்டு நம்ம லின் வந்து சன் கிட்ட அப்படியே கியூட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம். நம்ம சன்னும் அவனை பார்த்துட்டு, ஆமா இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல எப்படி வெறும் செமினார் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போக முடியும், உனக்காண்டி நிறைய பிளான்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன், வா போலாம் அப்படின்ட்டு நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்லுவோம். லின் வந்து அவனை பார்த்து அப்படியே கியூட்டா சிரிக்கவும் நம்ம சன் வந்து அவன் கையை பிடிச்சிட்டு, சரி வா இங்கேருந்து போகலாம், உனக்காண்டி நிறைய பிளான்ஸ் எல்லாம் அங்கே வெயிட்டிங்கில் இருக்கு, வா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை சூப்பராக பிடிச்சிட்டு அப்படியேவும் நம்ம சன்னும் லின்னும் அங்கேருந்து போயிடுறாங்க. 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்காங்க. நம்ம சன் வந்து ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு சொல்லவும் நம்ம லின் வந்து அந்த டிஷ்ஷை பார்த்து சர்ப்ரைஸ் ஆன மாதிரிலாம் தெரியல, அவன் வந்து அந்த டிஷ்ஷையே பார்த்து முடிச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம சன் இருந்துட்டு லின் கிட்ட, இது வந்து இந்த ஹாங்காங் சிட்டிலேயே ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு, இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுற நம்பர் 1 செஃப் கிட்ட உனக்காண்டி இந்த டிஷ் வந்து நான் செய்ய சொல்லியிருக்கேன், இது வந்து இந்த ஹாங்காங்லேயே ஃபேமஸான டிஷ்ஷு அப்படின்ட்டு நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு, சரி சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நானும் நீயும் 2 பேரும் ஷாப்பிங் பண்ணுறதுக்காண்டி வெளியே போகலாம், என்ன உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லவும் நம்ம லின் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கவும் நம்ம சன் இருந்துட்டு, சரி உனக்கு இது பிடிக்கலையா, என்ன ஆச்சு லின் அப்படின்ட்டு நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்கவும் லின் அதுக்கும் பதில் சொல்லாமல் அப்படியே கீழே குனிஞ்சிட்டே இருப்பேன். நம்ம சன் வந்து அதை பார்த்துட்டு, உனக்காண்டி தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து புக் பண்ணேன், உனக்கு பிடிக்கும் தான் நான் நினச்சேன் அப்படின்ட்டு நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்லவும் லின் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் மறுபடியும் அப்படியே கீழே தான் பார்த்துட்டு இருப்பா திருன்ட்டு நம்ம லின் வந்து அவங்ககிட்ட, எனக்கு வந்து தெரியல, நிஜமாவே இது வந்து உனக்கு பிடிக்கும்னு தான் நினைச்சேன், ஆனா இது வந்து உனக்கு அப்செட் பண்ற மாதிரி ஆயிடுச்சுல, என்ன மன்னிச்சிரு லின் அப்படின்ட்டு நம்ம சன் வந்து அப்படியே கொஞ்சம் டல்லா அப்படியே சொல்லுவான். ஆனா நம்ம லின் வந்து அவனை பார்த்து அப்படியே செம்ம கியூட்டா சிரிப்பான். நம்ம லின் வந்து ஏன் சிரிக்கிறான்னா, நம்ம சன் வந்து இது எல்லாமே அவன் பேச பார்த்து சொல்ல மாட்டான், அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டே தான் சொல்லுவான். அதனாலதான் நம்ம லின் வந்து சிரிக்கிற. அப்படி சிரிச்சிட்டு
சன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சன் இருந்துட்டு, சொல்லு லின் அப்படின்ட்டு அவன்கிட்ட கேட்கவும், நம்ம லின் இருந்துட்டு, நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லவா சன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சன்னும் இருந்துட்டு, சொல்லு லின் என்ன சீக்ரெட் அப்படின்ட்டு நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்கவும், லின் இருந்துட்டு, சன் நீங்க என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் புக் பண்ணி என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரீட்ல என்ன வாக்கிங் கூட்டிட்டு போய் என்கிட்ட பேசினாலே போதும் அப்படின்ட்டு நம்ம லின் வந்து சொல்லவும், சன் வந்து அத பார்த்து செம்ம கியூட்டா சிரிச்சுட்டு, சரி அப்பன்னா ஓகே. உன்ன வந்து நாளைக்கு காலையில நம்ம 2 பேரும் வாக்கிங் போலாம் அப்படின்ட்டு நம்ம சன் வந்து சொல்லவும், லின் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்பான். ஆனா நீ கொஞ்சம் இந்த ஃபுட் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆன மாரி நடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்லவும், லின்னும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்ட பார்த்துட்டு, வாவ்! இது வந்து செம்ம சூப்பரா இருக்கு, அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷ் வந்து அப்படியே சொல்லிட்டே இருப்பா. அப்படி சொல்லவும் நம்ம சன் வந்து அப்படியே சிரிப்பா. நம்ம லின் இருந்துட்டு அத பார்த்துட்டு இப்ப நீங்க ஹேப்பியா அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் அப்படியே மாத்தி மாத்தி இப்ப ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு, சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, பக்கத்து டேபிள்ல இருந்த ஒருத்தர் வந்து நம்ம சன்ன பார்த்துட்டு, சன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்னு, இவங்க 2 பேர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் யாருன்ட்டு பார்த்தா, நம்ம சிட்டி ஆஃப் ஸ்டார்ல வர்ற ஹீரோ தான் இந்த சீரிஸ்ல வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்காண்டி வந்திருக்காரு போல. அப்படியே 3 பேரும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, நம்ம சிட்டி ஆஃப் ஸ்டார் ஹீரோ இருக்கார்ல, அவர் பேர் வந்து இந்த சீரிஸ்ல வந்து செரீஸ். செரீஸ் வந்து நம்ம லின்ன பார்த்துட்டு, "யார் இது?" அப்படின்ட்டு கேட்கவும், நம்ம சன்க்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அவனே பார்த்துருப்பா. அப்ப நம்ம லின் இருந்துட்டு, "என்னோட பேர் வந்து லின். நான் வந்து அவரோட ஜுவல்லரி மேக்கிங் கம்பெனில வந்து ஒரு இன்டர்னா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்ட்டு நம்ம லின் வந்து செரீஸ் கிட்ட சொல்லுவோம். செரீஸ் வந்து நம்ம லின்னையும் பார்க்குறா, சன்னையும் பார்க்குறா. நம்ம சன்னும் செரீஸ பார்த்துட்டு மாத்தி மாத்தி அப்படியே 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கவும், நம்ம சன் வந்து நம்ம செரீஸ் கிட்ட, "ஆமா, இது வந்து என்னோட இன்டர்ன். நான் வந்து செமினார்க்காண்டி அவன கூட்டிட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லுவோம். செரீஸ் இருந்துட்டு, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி என்னோட பேர் வந்து செரீஸ். நானும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் அந்த கம்பெனில." அப்படின்ட்டு நம்ம செரீஸ் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணலான்ட்டு கை குடுப்பான். ஆனா நம்ம லின் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணாம சன் அப்படியே பார்க்கவும், சன் வந்து சரி பண்ணு அப்படின்னு சொன்ன பிறகு தான் நம்ம லின் வந்து செரீஸ்க்கு அப்படியே 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணி நைஸ் டூ மீட்டிங் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க ஹேண்ட் ஷேக் பண்றத வந்து நம்ம சன் வந்து அப்படியே பார்த்துட்டு, ஆஹா! விட்டா இவன் வந்து நம்மால கொத்திட்டு போயிருவானோ அப்படின்னு நினைச்சு, அவன் பாட்டுக்கு உள்ள ஒரு மாரி கோவப்பட்டாலும் வெளிய சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம செரீஸ் வந்து ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணி முடிச்சுட்டு, நம்ம சன் கிட்ட எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. எப்படி உங்களோட இன்டென்ஷன வந்து இவ்ளோ பெரிய ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிட கூப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு நினைச்சு எனக்கு வந்து கொஞ்சம் பெருமையா இருக்கு அப்படின்ட்டு நம்ம செரீஸ் சொல்லவும், சன்னுக்கு என்ன பேசுறேன்ட்டு தெரியாம அப்படியே அவன திரு திருன்னு பார்த்துட்டு, ஆமா ஃபர்ஸ்ட் இது அதனால தான் நாங்க வந்து சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து எதையோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம செரீஸ் இருந்துட்டு, சரி நீங்க செமினார்ல அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்து திருப்பி தாய்லாந்துக்கு தானே போறீங்க அப்படின்ட்டு நம்ம செரீஸ் வந்து சன் கிட்ட சொல்லவும், சன் இருந்துட்டு, இல்ல நாங்க வந்து 2 நாள் இங்க தான் ட்ரிப் பண்ணியிருக்கோம். இங்க தங்கி நெறைய பிளேஸ் எல்லாம் சுத்தி பார்க்கலான்ட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம சன் வந்து செரீஸ் கிட்ட சொல்லவும், செரீஸ் இருந்துட்டு, சரி அப்பனா ஓகே நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரு வழியா பேசி முடிச்சுட்டு 2 பேரும் பஸ்ல ஏறி உட்காரவும், நம்ம சன் வந்து லின் கைய அப்படியே மெல்ல மெல்ல போய் தொடுறான். அப்படி தொடவும் நம்ம லின்னும் அத பார்த்து செம்ம கியூட்டா சிரிக்கிறா. ஒரு வழியா 2 பேரும் இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு போல. 2 பேரும் இறங்கி நடந்து வந்து அந்த கியூட்டான வியூஸ் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 3 பேருமேவும் ட்ரிப்காண்டி வெளிய வந்திருக்காங்க. அங்க வந்து நம்ம சென்னும், லின்னும் கியூட்டா செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்ப நம்ம செரீஸ் பார்க்காத சமயத்துல 2 பேரும் கைய பிடிச்சுக்கிறாங்க. அப்புறம் பஸ்ல நெறைய டிராவல்ஸ் எல்லாம் பண்றாங்க. 3 பேரும் அப்படியே வாக்கிங் பண்ணி நெறைய இடத்துக்கெல்லாம் போறாங்க. நம்ம செரீஸ் எந்த அளவுக்கு கட் பண்ணி முடியுமோ, அந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டு இவங்க 2 பேரும் தனியா இருக்கறத தான் நெறைய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பிளான் பண்ணும்போது, நம்ம சன்னுக்கு வந்து ரொம்ப ஸ்வெட்டிங் ஆவும். நம்ம லின்னு இருந்துட்டு, "இருங்க உங்களுக்கு வந்து நான் தொடச்சு விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து துடைக்க போலான்னு போம்போது, அந்த இடத்துக்கு வந்து நம்ம செரீஸ் வந்துட்டு அந்த டிஷ்யூ பேப்பர வாங்கி, "குடு எனக்கும் வந்து ரொம்ப வேர்க்குது. நானும் தொடச்சுக்கிறேன். தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷ்யூ பேப்பர அவன் எடுத்து அப்படியே துடைக்க போம்போது, நம்ம லின் வந்து சன்ன பார்த்துட்டு, "இங்கருந்து ஓடிரலாம்" அப்படின்ட்டு கண்ணாலேயே சைகை சொல்லவும், 2 பேரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து அப்படியே நம்ம சன்னும் லின்னும் ஓடிர்றாங்க. ஓடி போய் ஒரு இடத்துல நின்னுட்டு, "இது அப்பாடா!" அப்படின்ட்டு மூச்சு விட்டு முடிக்கல. அப்படியே பின்னாடி இப்ப 3 பேரும் ஒரு வழியா சாமி கும்பிடுறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி 3 பேரும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது, அப்புறம் இப்பதான் சாமி கும்பிடுறேன். அதனால எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வந்து பெட்டரா தான் இருக்கு அப்படின்ட்டு நம்ம லின் வந்து சன்ன பார்த்து சொல்லவும், நம்ம லின் வந்து மறுபடியும் அவன்கிட்ட கேட்பான். சரி சன் நீங்க வந்து என்ன விஷ் பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்கவும், நம்ம சன்னும் இருந்துட்டு அவன அப்படியே பார்த்துட்டு, நான் வந்து என்ன தெரியுமா விஷ் பண்ணேன்? நானும் நீயும் கடைசி வரைக்கும் எப்பயும் கப்புல்ஸா ரொம்ப நாளைக்கு ஒண்ணா இருக்கணும்னு தான் நான் விஷ் பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம சன் வந்து லின் பார்த்து அப்படியே சொல்லவும், நம்ம லின்னும் அப்படியே சன்ன ஏன் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அப்படியே 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து செரீஸ் வந்து பின்னாடி நின்னுட்டு, யார் 2 பேரு அப்படின்ட்டு செரீஸ் சன் கிட்ட கேட்கவும், சன் வந்து அவன அப்படியே பார்த்து, இல்ல நாங்க ஒண்ணும் சொல்லல. நீங்க தான் எப்பயுமேவும் எங்க கம்பெனிக்கு பார்ட்னர்ஸா
வரணுன்ட்டு தான் நான் வந்து அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஏன்னா நீங்க ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்படின்ட்டு சன் வந்து செரீஸ் கிட்ட சொல்ல, செரீஸ் இருந்துட்டு அவன பார்த்துட்டு, "நம்பிட்டேன்டா, என்னமோ சொல்றீங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி, சரி வாங்க 3 பேரும் போய் சாப்பிடலாம்" அப்படின்ட்டு நம்ம செரீஸ் வந்து சன் கிட்ட கூப்பிட, சன் இருந்துட்டு, "இல்ல நாங்க ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம். இப்பதான் நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு வந்தோம். அதனால எங்களுக்கு பசிக்கல. நீங்க போய் சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் வந்து எனக்கு தெரியும். அதோ அங்க தான் இருக்கு. கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா, அங்க ரெஸ்டாரண்ட் வந்து சூப்பரா இருக்கும். நீங்க போய் சாப்பிடுங்க" அப்படின்ட்டு நம்ம சன் வந்து செரீஸ் கிட்ட சொல்லவும், நம்ம செரீஸும் சரி ஓகே நீங்க வரலையா? அப்படின்னு கேட்கவும், அவன் இருந்துட்டு இல்ல நான் வரல. நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சன் வந்து சரி அவன போய் வழி அனுப்பலாம்ன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போறான். அப்படி போம்போது நம்ம செரீஸ் வந்து அவன் ஷோல்டர்ல கைய போட்டு நம்ம செரீஸ் வந்து சன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். "இங்க பாரு நான் உண்மையா உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். நீங்க 2 பேத்துக்கு நடுவுல என்ன இருக்குன்ட்டு எனக்கு தெரியும். நீ போய் சன் கிட்ட சீக்கிரமா சொல்ல ஆரம்பிச்சிரு உன்னோட லவ்வ. அவன் வந்து செம கியூட்டா இருக்கான்" அப்படின்ட்டு நம்ம செரீஸ் வந்து சன் கிட்ட சொல்லவும், இப்ப 2 பேரும் அப்படியே நம்ம சன்ன வந்து அங்க திரும்பி பார்க்குறாங்க. அங்க வந்து நம்ம லின் வந்து செம கியூட்டா அங்க உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கான். அப்படியே இவங்க 2 பேரும் பார்த்துட்டு, "நான் தான் சொன்னேன் இல்லையா? அவன் வந்து செம கியூட்டா இருக்கான். நீ போய் சீக்கிரம் உன்னோட லவ்வ வந்து சொல்லிரு. அப்படி இல்லன்னா வேற யாராவது அவன கொத்திட்டு போயிருவாங்க" அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம செரீஸ் வந்து அங்கருந்து சாப்பிட போயிர்றோம். இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்க 2 பேரும் அந்த ஏரியாவையே அப்படியே சூப்பரா சுத்தி பார்த்துட்டு செம்ம ஜாலியா ரைட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு வழியா ரைட்லாம் பண்ணி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம லின் வந்து உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். நம்ம சன் வந்து அவன் பக்கத்துல உட்காந்துட்டு, "லின், லின்" அப்படின்ட்டு நம்ம சன் வந்து கூப்பிடுறான். நம்ம லின்னும் அவன அப்படியே பார்த்துட்டு, சொல்லுங்க" அப்படின்ட்டு நம்ம லின் வந்து சொல்லவும், சன் வந்து அவன பார்த்துட்டு, "ஐ அம் சாரி" அப்படின்ட்டு நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்லவும், லின் இருந்துட்டு, "எதுக்கு சாரி?" அப்படின்னு சொல்லவும், நம்ம சன் இருந்துட்டு சொல்லுவான், "இல்ல என்ன வந்து நீ ஃபர்ஸ்ட் அந்த ஆஃபீஸ்ல பார்க்கவும் உனக்கு கொஞ்சம் ஒரு மாரி இருந்திருக்கும். நான் வந்து உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்ட்டுலாம் இல்ல. சொன்னா நீ என்ன நெனைப்பேன்ட்டு எனக்கு தெரியாது. அதனால தான் நான் இத பத்தி உன்கிட்ட எதுவும் சொல்லல. அதுவும் இல்லாம என்ன வந்து யூஸ் பண்ணிக்கிறது எனக்கு பிடிக்காது" அப்படின்ட்டு நம்ம சன் வந்து லின் கிட்ட சொன்னான். அப்ப லின் இருந்துகிட்டு, "என்ன உங்கள யூஸ் பண்றாங்களா?" அப்படின்ட்டு நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்கவும், சன் இருந்துட்டு, "ஆமா" அப்படின்ட்டு சொல்லுவான். சொல்லிட்டு வந்து என்ன சொல்லுவான்னா, "அதனால தான் நான் கொஞ்சம் பயந்தேன். அதனால தான் இத பத்தி நான் யார்கிட்டயுமேவும் வெளிய சொல்லல. சொன்னான்னா என்ன பத்தி இன்ஃபர்மேஷன்லாம் வெளிய தெரிஞ்சுச்சுன்னா, அவங்க என்ன வச்சு நெறைய விதத்துல யூஸ் பண்ணிக்க தான் பாப்பாங்க" அப்படின்ட்டு நம்ம சன் வந்து சொல்றான். அப்ப சொல்லிட்டு நம்ம லின் கிட்ட, "நீ வந்து என்ன நெனைக்கிற? நான் இத பத்தி வெளிய சொன்னேன்னா, அவங்க எல்லாருமே என்ன வச்சு நெறைய விதத்துல யூஸ் பண்ணுவாங்க. அது எந்த மாரின்ட்டு நீயே சொல்லு" அப்படின்ட்டு நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்லவும், லின் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு, "உங்க பணம்" அப்படின்ட்டு லின் வந்து சன் கிட்ட சொல்லவும், சன் இருந்துட்டு அவன அப்படியே பார்த்துட்டு, "ஆமா. அதனால தான் என்ன பத்தி இன்ஃபர்மேஷன் எதுவுமேவும் நான் வெளிய யார்கிட்டயும் சொல்லவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணி அப்படியே டல்லா அப்படியே யோசிச்சுக்கிட்டே கீழ குனிஞ்சு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இத வந்து நம்ம லின் அவன அப்படியே பார்த்துட்டு, "பீசன்" அப்படின்ட்டு கூப்பிடவும், நம்ம சன் வந்து அவன அப்படியே திரும்பி பார்த்துட்டு, "என்ன?" அப்படின்ட்டு கேட்க, நம்ம லின் இருந்துட்டு, "நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? எனக்கு உங்க மேல கோவம்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்ட்டு நம்ம லின் வந்து நம்ம சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு, "என்ன?" அப்படின்ட்டு கேட்பானா, அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு, "ஆமா எனக்கு உங்க மேல கோவம்லாம் இல்ல. எனக்கு வந்து உங்கள எப்பயுமே என் பக்கத்திலேயே வச்சுக்கணுன்ட்டு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த மாரிலாம் பண்ணேன். அதனால தானே இப்ப நீங்க என் கூடயே இருக்கீங்க" அப்படின்ட்டு நம்ம லின் வந்து சன்ன பார்த்து ஒரு மாரி கொலஞ்சுகிட்டே சொல்லவும், நம்ம சன் இருந்துட்டு லின் கிட்ட, "எப்ப இருந்து?" அப்படின்ட்டு கேட்க, நம்ம லின் இருந்துட்டு சன் கிட்ட, "ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இப்படிதான்" அப்படின்ட்டு நம்ம லின் வந்து சன்ன பார்த்து அப்படியே கொலஞ்சுகிட்டே சொல்லுவானா, அப்ப நம்ம லின் அவன அப்படியே பார்த்துட்டு, "அடப்பாவி" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பனா உனக்கு இதுக்கு நெறைய பனிஷ்மென்ட் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் சொல்லவும், லின் அவன அப்படியே பார்ப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கவும் நம்ம சன் வந்து அவன் பக்கத்துல உட்காந்துட்டு, அவன் பக்கத்துல போய் அப்படியே அவன கிஸ் பண்ற மாரி கிட்ட போவானா, அப்ப நம்ம லின் இருந்துட்டு, "ப்ளீஸ் சன் நீங்க போய் ஃபர்ஸ்ட்டு குளிச்சு" அப்படின்ட்டு சொல்லவும், நம்ம சன் இருந்துட்டு, நான் உன்ன ஹக் பண்ண தான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்ன வந்து ஹக் மட்டும் பண்ணிக்கிறேனே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கைய விரிச்சு, "ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ்" அப்படின்ட்டு கெஞ்சிக்கிட்டே இருப்பான். அப்படியே ஹக் பண்ணலான்ட்டு கிட்ட போம்போது, நம்ம லின் வந்து அவன அப்படியே புடிச்சுட்டு, "சன் முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க. குளிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து உங்கள ஹக் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லவும், நம்ம சன்னும் சரி ஓகே டீல் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து அங்கருந்து எந்திரிச்சு குளிக்க போயிடுறான். அப்படி போனதுல வந்து யாரோ பாத்ரூம் கதவ திறக்கிற மாரி இருக்கவும், "ஓ மை காட்! அங்க யாரோ இருக்காங்க. நான் பார்த்தேன். காட்டு, காட்டு" அப்படின்னு சொல்லிட்டு பாமும் நம்ம யோவும் சொல்லவும், லின் இருந்துட்டு, "அங்கலாம் யாரும் இல்லையே. நான் மட்டும் தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவ அப்படியே ஷேக் பண்ணி காட்டிட்டே இருப்பான். இது பண்ற எல்லாத்தையுமேவும் நம்ம சன்னும் பாத்ரூம்ல நின்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அதுக்கு பாம் இருந்துட்டு, "இல்ல, இல்ல நான் வந்து அங்க யாரோ ஒரு ஆள பார்த்தேன். செம்ம ஹேண்ட்ஸமா ஒரு ஆள் இருந்தாரு. நான் பார்த்தேன். எங்க காட்டு" அப்படின்னு சொல்லவும், நம்ம லின் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க யாரும் இல்ல. நான் மட்டும் தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவ அப்படியே ஷேக் பண்ணி காட்டவும், நம்ம யோ வந்து, "டேய் நீ முதல்ல கேமராவ ஒழுங்கா காட்டுறா. நீ முதல்ல ஷேக் பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோவும் இருந்துட்டு ஒரு வழியா கத்திட்டு இருப்பா. இப்படியே இவங்க வந்து கொஞ்சம் பேசிட்டே இருப்பாங்களா.
நம்ம சன் வந்து என்ன பண்ணுவான்னா, இவன் பேசுறத அப்படியே கேட்டுட்டு, அவன் ட்ரெஸ்ஸ வந்து ஓரளவுக்கு ஷோல்டர்லருந்து அந்த இடுப்பு வரைக்கும் கீழ வந்து கழட்டிட்டு, அப்படியே அவன் நான் வந்து அப்படின்ட்டு கேட்கவும், லின்னு இருந்துட்டு, "நீங்க வந்து என்ன?" அப்படின்ட்டு கேட்கவும், நம்ம சன் இருந்துகிட்டு, "அது வந்து நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டே இருப்பானா, நம்ம லின்னு வந்து, "என்ன நீங்க வந்து?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துக்கு வந்து கால் வந்துரும். கால்ல யோதான் வந்திருப்பான் போல. நம்ம சன் வந்து என்ன பண்ணுவான்னா, "சரி நீ வந்து பேசு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்துருப்பான். நம்ம லின் வந்து அவனையும் காலையும் பார்த்துட்டு, "இல்ல, இல்ல நான் வந்து அப்புறம் பேசுறேன். நீங்க சொல்லுங்க. நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்கல்ல, நீங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லவும், நம்ம சன் இருந்துட்டு, எனக்கு வந்து சொல்லுங்க இப்ப என்னதான் வேணும்?" அப்படின்ட்டு கேட்கவும், நம்ம சன் இருந்துட்டு, "எனக்கு வந்து கிஸ் வேணும்" அப்படின்ட்டு சொல்லவும், நம்ம லின்னுக்கு வந்து அது புரியாம, "என்ன?" அப்படின்ட்டு கேட்கவும், நம்ம சன் வந்து, எனக்கு வந்து கிஸ் வேணும்" அப்படின்ட்டு கேட்பான். அப்ப நம்ம லின்னுக்கு அதுவும் புரியாம, "நீங்க என்னதான் சொல்றீங்க? எனக்கு வந்து கேட்கல. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க" அப்படின்னு சொல்லவும், நம்ம சன் வந்து அவன் காது பக்கத்துல போயி, "எனக்கு வந்து கிஸ் வேணும்" அப்படின்ட்டு சன் வந்து லின் கிட்ட கேட்கவும், லின் இருந்துட்டு, "என்ன உங்களுக்கு என்ன கிஸ் வேணுமா?" அப்படின்ட்டு நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்கவும், நம்ம சன் இருந்துட்டு, "ஆமா" அப்படின்ட்டு சொல்லுவான். அப்ப நம்ம லின் இருந்துட்டு, "எல்லாம் ஓகே தான்" அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நம்ம சன் இருந்துட்டு சொல்லுவான், "உனக்கு நீ ரெடி இல்லன்னா இது வேணாம்" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம லின் இருந்துட்டு, "இல்ல நான் ஓகே தான். ஆனா எனக்கு கிஸ் பண்ணும்போது ஒரு மாரி நர்வஸா இருக்கும். அதனால நீங்க வந்து கண்ண மூடிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நான் கிஸ் பண்ணும்போது என்னோட ஃபேஸ் வந்து ஒரு மாரி ஃபன்னியா இருக்கும். அதனால தான் சொல்றேன். ப்ளீஸ் நீங்க வந்து கண்ண மூடிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லவும், நம்ம சன்னும் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ண மூடி அப்படியே உட்காந்துருக்கான். நம்ம லின்னும் கிஸ் பண்றேன் பேர்ல மூஞ்ச ஒரு மாரி அங்கிட்டு இங்கிட்டு ஒரு மாரி கோணல் மாலலாம் நம்ம லின் வந்து காமிச்சிட்டு இருப்பான். நம்ம முடிய அவனும் உட்காந்துக்கிறான். நம்ம லின் வந்து மறுபடியும் கிஸ் பண்றேன் பேர்ல அவன் மூஞ்ச ஒரு மாரி அங்கிட்டு இங்கிட்டு கோணல் மானலா ஒரு மாரி ஃபன்னியா அவன் ஃபேஸ வந்து காமிச்சிட்டு இருக்கான். அப்படி காமிச்சிட்டு இருக்கும்போது சரி கிஸ் பண்ணலான்ட்டு கிட்ட வரைக்கும் போயிட்டான். அப்ப என்ன ஆகுதுன்னா 2 பேருமே பேலன்ஸ் தவறி அந்த கட்டில்ல இருந்து தபக்கடின்ட்டு அப்படியே கீழ விழுந்துடுறாங்க. கீழ விழுந்து சும்மா இருக்காங்களா 2 பேரும் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டு, கொஞ்சிக்கிட்டு அழகா இருக்காங்க. ரியல் கப்புள்ஸ் தான்டா. பார்க்கறதுக்கு செம கியூட்டா இருக்கு. ஒரு வழியா கொஞ்சி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம லின் வந்து எந்திரிச்சு உட்காந்து, "இரு நான் பார்க்குறேன் எங்க காட்டு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்னுக்கு வந்து எங்கேயாவது அடிபட்டுருக்கான்ட்டு அவன் ஃபேஸ், கை எல்லாத்தையுமே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கான். நம்ம சன்னு. நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் தான் காட்டுறாங்க. நம்ம சாம் வந்து ஒரு டிசைன வச்சு சின்சியரா ஒர்க் பண்ற மாரி அங்க சீன் போட்டுட்டு இருக்கா. அப்படி சீன் போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாம் வந்துட்டு, அந்த டிசைன பார்த்துட்டு "வாவ்! சூப்பரா இருக்கு. இந்த டிசைன் நீயா பண்ண?" அப்படின்ட்டு நம்ம பாம் வந்து சாம் கிட்ட கேட்கும். சாம் வந்து அப்படியே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான். அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, அவன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட "அந்த டிசைன் எனக்கு வேணும். இத வந்து கொஞ்சம் எனக்காண்டி ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட அந்த டிசைன் வாங்கிட்டு வந்து, இங்க ஆஃபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ற மாரி சீன் போட்டுட்டு இருப்பான். அப்படி போட்டுட்டு இருக்கும்போது நம்ம சாம் வந்து, "ஆமா இது வந்து நான் தான் பண்ணேன். நான் வந்து என்னோட வீட்ல போய் தான் இந்த டிசைன்ஸ் எல்லாமே நான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சாமும், பேமும் பேசிட்டு இருக்கும்போது, நம்ம யோ வந்து அத பார்த்துட்டு, "எங்க காட்டு நான் வந்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம யோ வந்து அந்த டிசைன பார்க்கறதுக்காண்டி அங்க வந்து அப்ப இங்க நின்னு பார்த்துட்டு இருப்பான். "நீயே ஒரு யூஸ்லெஸ். நீ எப்புட்றா இந்த டிசைன்ஸ்லாம் பண்ணியிருப்ப? எங்க காட்டுறா? தள்ளுறா நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைன வந்து நம்ம இருக்கான். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் இங்க முடிச்சுக்கிறேன். செகண்ட் பார்ட் வந்து இன்னைக்கு நைட்டு இல்லாட்டி நாளைக்கு காலையில எல்லாம் செகண்ட் பார்ட் வந்துரும். அடுத்து வர செகண்ட் பார்ட்டில் வந்து செம்ம க்யூட்டான ரொமான்டிக்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த பார்ட் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமேவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை காய்ஸ்.